இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிற 2 மொக்க திருட்டு பசங்களும் டைட்டில் கார்டு போட வச்சுருந்த ஒரு அமௌண்ட்டை கூட ஆட்டையை போட்டானுங்க. அதனால் டைட்டில் கார்டை கிராண்டாக இருக்கணும்னு நினைக்கிற மக்களே, ஐ ஆம் வெரி சாரி. அடிக்கிறேன் மேல வந்து விழுவ. உனக்கு கொஞ்சம் கூட தொழில் பக்தியே கிடையாதுயா. உன் தொப்பதான் அவனை தவசம் பண்ண போய். ஏண்டா தொப்ப நான் ஐயராடா தவசம் பண்றதுக்கு? டேய் ஆர்கிடெக்சரே சரியில்லடா. இங்க எவனோ கோண மண்டையும் கோணையா கட்டிக்கிறான்டா. அதான்டா பேலன்ஸ் இல்லாம உன்ட்ட. போ போ போ. எங்க வீட்டுக்கே போயிடலாமா? ஐயோ சும்மா அடிக்கிறானே. இந்த சைடு பார்த்து கூட அவனுக்கு கண்ணு தெரியல பாறா. ஏய் ஆறா நீங்க தோடா வாத்தி அட்டென்ஸ் எடுக்குது. ஓல்டு மேன் நான் பேட்மேன், இவன் ஸ்பைடர் மேன். என்னது காது கேட்கல போல. இன்னொரு தடவை சொல்றான். நான் ஸ்பைடர் மேன், இவன் பேட்மேன், யுவர் ஓல்டு மேன். யோ அந்த கன் எடுத்து காட்டியா? ஆத்தா சரஸ்வதி முத தடவை வந்துக்கிறோம். எங்களை என்ன பண்ற? இல்லப்பா முத தடவை துப்பாக்கிலாம் எடுத்துன்னு வந்துக்கிறோம். அதான் சரஸ்வதி வேண்டிங்கன்னு ஆயுத பூஜையை கொண்டாட வந்திருக்கோம். ஒழுங்கா காட்டியா? யோ அவன் பக்கம் காட்டியா? முத தடவை பிடிக்கிறேன் எப்படிப்பா காட்டுறது? ஆன்சர். யோ நானும் கொடியேற்றி முட்டையை கொடுக்குறான். தூக்கியா கை மேல. இன்னும் மேல போ போ. மூஞ்ச பத்தியா சாரி காசு டூப் போடுற மாதிரி. நாங்க எல்லாத்தையும் திருடிட்டு போற வரைக்கும் நீ இப்படியே நிக்கணும். எப்படியே நிக்கணும்? இப்படியே நிக்கணும். ஆனா என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியாது. ஏன்? கால்ல ஆணி. அப்ப அந்த ஆணிலே உன்னை ஃப்ரேம் போட்டு தொங்க விட்டுட்டா என்ன காமெடி பண்றியா? மூக்குலயே சுடுவேன். சுட்டுருங்க பாஸ். டேய் எது மூக்கு எது துப்பாக்கினே தெரியலடா. ஐயோ இவனுங்களா யாரு? பொண்டாட்டி பிள்ளைங்களா? யோ நீ அவங்கள பாத்துக்க, நான் இவனை பாத்துக்கிறேன். யோ துப்பாக்கி அவங்க பக்கம் காட்டியா? ஓ ஆமால, இந்தாங்க பாத்துக்கங்க. யோ சுடுற மாதிரி காட்டியா? யோ வாத்தி மொபைல் இருக்கா? அதுல 3G இருக்கா? எடு மொபைல் எடு, சீக்கிரம் எடு, டைம் ஆகுது எங்களுக்கு. ஏன் அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறேன். உன்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு, புரியுதா? கொள்ளை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வேற இடமாடா கிடைக்கல. நான் ஒரு சாதாரண எலிமெண்டரி ஸ்கூல் வச்சு நடத்துற கரஸ்பாண்டன்ட். என்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் இல்ல. டேய் வாத்தி, இந்த வாயில வடை சுடுறவெல்லாம் என்கிட்ட வேணாம். நாங்க ஏற்கனவே வடை பஜ்ஜி பாயாசம் போண்டா இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துட்டோம். தொப்பைய பார்த்தாலே தெரியல. ஆமா நாங்க டயட்ல இருக்கோம். வெளியே வரும்போதே விசாரிச்சிட்டோம். பக்கத்து காம்பவுண்ட்ல இருக்கிறவனாவது 5 இன்ஜினியரிங் காலேஜ் தான் வச்சுக்கிறான். ஆனா நீ 2 எலிமெண்டரி ஸ்கூல் வச்சுக்கிற. எல்கேஜி ஃபீஸ்ல ஏற்காடுல எஸ்டேட் வாங்கி போட்டிருக்கியாமே, அந்த எஸ்டேட்லயும் பொம்பளைங்களே வேலைக்கு வச்சுக்கிற. அதுவும் எல்லாம் உன் வயசு பொம்பளைங்க. ஒழுங்கா அக்கவுண்ட்ல எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிரு, இல்ல புல்லட்ட உள்ள இறக்கிடுவேன். அதெல்லாம் பண்ண முடியாது. என்னது பண்ண முடியாதுடா? டேய் நாங்க வந்ததை யாரா இங்க முதல்ல பார்த்தது? நீ தானே? வாடா வாடா. நீ வரியா இல்ல நான் வருவா? வாடா வாடா. டேய் 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 எருமை கடா மாதிரி இருந்துக்கின்னு மூக்கா ஒழுவியா நல்லா போடுங்க. பாத்தியா இல்லையா? பாக்கல அப்ப போயிடு. குத்துன வாய் கோணிக்கும். ஏற்கனவே பாதி கோணையா தான் இருக்கு. ஏய் போலீஸ் வந்து கேட்டா எங்களை அடையாளம் சொல்லுவியா? நான் சொல்ல மாட்டேன், வீட்டுக்காரரு சொல்லிடுவாரு. இவன் தானே உன் புருஷன்? என்ன சூடா இருக்கு? கனவா? காக்கா கூட நான் மூஞ்சி கார்பரேஷன் டாய்லெட் மாதிரி தெரியுது. இவனுக்கும் தெரிஞ்சிருச்சோ? ஹலோ வணக்கம், நான் வசூல் ராஜா பேங்க்ல இருந்து மீனா குமாரி பேசிட்டு இருக்கேன். ஹலோ ஆ ஹலோ
ஹலோ மீனா குமாரியா இருந்தா என்னப்பா? நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட பேங்க்ல 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ ராங் நம்பர். ராங் நம்பர்லாம் இல்ல சார். நீங்க கட்ட வேண்டிய பணத்தோட டியூ லாஸ்ட் மந்தே முடிஞ்சு போச்சு. இப்போ எப்போ பணத்தை கட்ட போறீங்க? ஏமா அதெல்லாம் கட்ட முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கு போ. சார் ஒரு நிமிஷம் கேளுங்க. ஹலோ. கடன் கொடுத்தமா போனமா இல்லாம திருப்பி கேட்குறான். பாஸ் இங்கே பாருங்க பாஸ். மறுபடியும் காக்கா குடும்பத்தோட கக்கா போயிருமோ? யோ அது இல்லையா, நியூஸ் அப்படியா? ஏன் பிபிசியில் நியூஸ் எடிட்டர் வேலை வாங்கி தரப்போறியா? பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் 1 கோடி ரூபாய் வென்ற இளம் பெண் யோகேஸ்வரி. ஏண்டா இந்த 1 கோடி ரூபாய் வச்சு இவனடா பண்ண போறா? பாஸ் கொஞ்சம் அங்க பாருங்க பாஸ். பேப்பர்ல இருக்கிற அதே பொண்ணு. நான் வரேன். ஏண்டா என்னடா இப்படி பாக்குறா? இவளை கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி அந்த 1 கோடி ரூபாய் உருவிடுவோம். சரியான கேனக்கு இருக்கேன் நீ. உனக்கும் தெரிஞ்சிருச்சா? அது பொன் முட்டையிடுற வாத்து. பிளான் பண்ணி தான் அமுக்கணும். நீ பிளான் பண்ணி அமுக்குறியோ இல்ல ஃபோன் பண்ணி அமுக்குறியோ எனக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் அமுக்குறோம். டேய் வரடா வரடா. இப்போ நான் போட போறது மாஸ்டர் பிளான். மாஸ்டர் பிளானா? ஆமா. யாரு கலா மாஸ்டர் இல்ல சுந்தர மாஸ்டரா? இல்ல இது ராஜ் சுந்தர மாஸ்டர். ஓ யோ வெற்றிக்குரியா எங்கடா போனா? இங்கதான் எங்கேயோ. யோ அங்க இருக்கையா? அப்படியே அமுக்குடா. ஐயம்மா சாரி பாஸ். ஏய் ஓரமாக நடந்து போக சொல்கிறான். ஏன் பின்ன நடு ரோட்டில் நடந்து போய் லாரியில் எங்கே அடிப்பட்டனா நம்மளுக்கு எப்படி 1 கோடி ரூபாய் கிடைக்கும்? சாரி டேய் டேய் யாரா அந்த பொம்பளை டேமேஜ் ஆன பழைய பிராண்டை சம்பாதித்துக்கிட்டு காலையிலேருந்து ஒரே தெருவில் திரும்ப சுற்றி வந்துருக்கிறாடா. நான் வேற காலையில் மொச்சக்கொட்டை குழம்பு வேற சாப்பிட்டேன். வயிற்ற கலக்குது. யோ போய ஐயோ என்னையாச்சு? என்னையாச்சு? என்ன 2 பேர் அடிக்க ஃபாலோ பண்றானுங்கடா. ஃபாலோ பண்றானுங்க.
யார் அவனுங்க எதுக்கு ஃபாலோ பண்றானுங்க? காலையில பேங்க்ல இருந்து போன் பண்ணானுங்கல்ல. ஆமா. அவனுங்க என்ன அடிக்க ஆள் அனுப்பிச்சிருக்கானுங்கடா. ஆள் அனுப்பிச்சிருக்கானுங்களா? பாக்காத. யோ பாக்க டம்மி பீஸ் மாதிரி இருக்கிறானுங்க. இவனுங்களாவது பரவாயில்லடா. போன தடவை 2 பேர் வந்தானுங்க. அவனுக்கு இதை விட டம்மியா இருப்பானுங்கடா. ஜாக்கி சால் மாதிரி பறந்து ஆச்சானுங்கடா. உனக்கு தேவைதான்யா. இரு மாட்டி விடுறாரு. ஹலோ பாஸ். டேய் நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா? அப்போ ஒழுங்கா நடந்துக்கணும். சரி வாயை முட்டு வா. பக்கத்துல வந்துட்டான் பாரு. லோன் காசு எடுத்து வை. ஐயோ ஓடுறா. யோ ஏய் சை. டேய் யோ என்னடா? யோ அவனுங்க உன்னை ஃபாலோ பண்ணலையா? என்னதான் ஃபாலோ பண்ணியிருக்கானுங்க? டேய் அவனாடா நீ? யோ சும்மா நேரம் புரியாம காமெடி பண்ணலையா? ஒரு நாள் பீச்சில் என்ன சுண்டல் ஊத்துனியா? ஃப்ளாஷ்பேக்கியா? ஃப்ளாஷ்பேக்கா? ஆமாம். ஒரு நாள் பீச்சில் பேகர் பாரு, நல்லா ராமராஜன் சட்டை கலரில். என்ன இது வெத்து பேப்பர். ஃபோனாவது மிஞ்சிச்சே. யார் இவன்? இவனுக்காக தான் பீச்சில் வெயிட் பண்ணியிருப்பாளோ? இப்போ நான் உன்னை மாட்டி விட்டா? சும்மா இருக்கியா தயவு செய்து? நானே பயந்துக்கிட்டு இருக்கேன் அவன் என்ன பண்ண போறானோ. அவனுங்க உன்னையும் ஃபாலோ பண்ணல என்னையும் ஃபாலோ பண்ணலையா? இவனுங்களால 2 பிளாஸ்பேக் வேஸ்டா போச்சுடா. தச்சா நான் ஒரு ஹீரோயின் லிப்ட் அடிக்கிற மாதிரி நம்ம கோடியை ஃபாலோ பண்ணலாம் வா. ஏண்டா பில்லா அஜித்தை விட ஓவரா நடக்கிறாளடா. அம்மா பால். கண்டுக்கம் வா. யோ அங்க போய் ஏரியல் போட்டுக்கலாம் உர்றா. என்னடா அவ பாக்குறாளா? டேய் உன்னதாண்டா அவ பாக்குறாளா இல்லையா? பாக்குது, ஆனா அவனா அவளான் தான் தெரியல. என்னது அவனா அவளாவா? என்னடா உளர்ற? வா. அவனா அவளா பாஸ்? என்ன பண்ணலாம்? ஐடியா. அப்படியே ஓடிலான்றியா? சொல்றேன் கேளு. 2 பேரும் பின்னாடியே போயிட்டு தூரத்துல இருந்து குடு 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 ஓடி வந்து கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள போய்
எம்ஜிஆர் காலத்துல இருந்து இது தான் பண்றாங்க. நான் எம்ஜிஆர் ரசிகன்டா. நான் விஜய் ரசிகன்டா. ரொம்ப முக்கியம் ஐடியா எதனா சொல்லு. இவன் யோசிக்கிறத பார்த்தா தெருக்கோட்டில் தான் நிற்போம் பொழுது. பாஸ் ஒரு செம்ம பிளான். என்ன? நான் கதவை தட்டுறேன், அந்த பொம்பளை யாருன்னு கேட்கும், நான் சமாளிக்கிறேன். அந்த பொம்பளை கதவை திறந்த அடுத்த நொடி கத்தி எடுத்து கழுத்துல வைக்கணும். அவ கழுத்துல. கரெக்டா முடிச்சிட்டோன்னா இன்னைக்கு நாமளும் வெல்லலாம் 1 கோடி. அப்ப நமக்கு 1 கோடி, அவ டெட் பாடி. பஞ்சா பின் என்ன லஞ்சா? ரொம்ப முக்கியம். வேலையை பாருங்க பாஸ். யாரு? பா, நான் சூர்யா வந்திருக்கேன். நீங்க 1 கோடி ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. உங்களை பார்த்து ஒரு கக்ராட்ஸ் பண்ணிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். Oh my god, really sweet. Come in, come in. என்னையா நடக்குது? இவன் யார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து சொல்றான்? யாரா நீங்க? எதுக்குடா ஃபாலோ பண்ணீங்க 2 பேரும் என்ன? வடச்சட்டி திறந்திருந்தா எந்த காக்காக்கு தான் மேடம் ஆசை வராது? அதுலயும் மசால் வடை. கன்ஃபியூஸ் பண்ணாம எதுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லுங்க. மேடம் 1 கோடி ரூபாய் கிடைச்ச உடனே இந்த துப்பாக்கியை தான் முதல்ல வாங்குனீங்களா? 1 கோடி அது இதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கடா, கீழே அழுத்திருவேன்டா. எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல மேடம். இவருக்கு ஆயிருச்சு மேடம். எனக்கு ஒரே ஒரு தடவை தான் மேடம் கல்யாணம் ஆச்சு. உன் மூஞ்சிக்கு இன்னும் 4-5 கல்யாணம் வேற கேக்குதா? ஒழுங்கா அந்த 1 கோடி மேட்டர் என்னன்னு சொல்லிருங்க 2 பேரும். மேடம் நீங்க 1 கோடி ரூபாய் ஜெயிச்சதா நாங்க பேப்பர்ல பார்த்தோம் மேடம். அததான் அபேஸ் பண்ணலான்னு உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன் மேடம். ஆமா மேடம். என்னைக்கு பேப்பரை பார்த்த? இன்னைக்கு பேப்பர் தான் மாட்டிருந்தேன் மேடம். மூக்குல சுடாதீங்க, எனக்கு ஜலதோஷம். அப்புறம் உங்களுக்கு ஒட்டிக்கும். ஏய், அவனுக்கு ஜலதோஷம்னா நீ ஏன்டா தும்புற? மேடம் எனக்கு ஒரு டவுட் மேடம். என்ன டவுட்? நீங்களாவது பரவாயில்ல மேடம், வெறும் கேள்வி மட்டும் தான் கேக்குறீங்க. ஆனா அந்த பின்னாடி நிக்கிறானே ஒட்டி, அவன் தண்ணி ஊத்தி தெளிய வச்சு அடிக்கிறான் மேடம். ஆமா, நீங்கெல்லாம் யாரு? நாங்க எங்க இருக்கோம்? ராதிகா. ராதிகா IPS என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். உங்க மூஞ்சிங்களெல்லாம் ஏற்கனவே நான் அந்த கேடி லிஸ்ட்ல பாத்திருக்கேன்டா. அந்த டவுட்ல தான் நான் பின்னாடி பாய்ஸ் அமைச்சேன். எத்தனை பேர்கிட்ட சுட்டிருப்பீங்க. இப்ப நான் உங்களை சுடட்டா? இப்போ சுடட்டா? அச்சுப்பிழைக்கு மன்னிக்கவும். நேற்றைய பிரதியில் சென்னை மாநகரின் புதிய கமிஷனராக பணியமர்த்தப்பட்டுள்ள செல்வி ராதிகா அவர்களின் புகைப்படம் பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தின் போட்டியொன்றில் 1 கோடி பரிசு வாங்கிய பெண் யோகேஸ்வரின் புகைப்படத்திற்கு பதிலாக தவறுதலாக அச்சிடப்பட்டுள்ளது. இதனால் செல்வி யோகேஸ்வரியிடமும் செல்வி ராதிகா IPS அவர்களிடமும் வாசக பெருமக்களிடமும் மன்னிப்பு கோருகிறோம். இனி இவ்வண்ணம் பிழைகள் நிகழா வண்ணம் கண்காணிக்க முயல்கிறோம். முஸ்தபா, don't worry முஸ்தபா, காலம் நம் தோளில் முஸ்தபா. எப்படா இருக்க?
இவ்வளோ வரலாம்ல ஆஸ்டைலாம் பெரிய அழகு ஹீரோ மூஞ்ச பத்தியா திருட்டு தாஷினி ராதிகா. ஓ இந்த சீரியல்ல ஒரு ராதிகா இவங்க போல பாஸ். மேடம் அந்த மேக்கப் போட்டு அழகா நீங்க ஏன் ரொம்ப அசிங்கமா இருக்கீங்க? காமெடி கேக்குதா? நீதானா பாத்தா? சாப்பிடுடா பாக்கலாம். பாக்கியே உடைச்சிட்டியடா.